வணக்கம். மதுமிதாவின் காற்றுவெளி. இன்றைய நமது கவிதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது கவிஞர் அனாமிகா ரிஷி லதா ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சில கவிதை. பூனை மனம். வாழ்வோட்டத்தின் ஏதோ ஒரு புள்ளியில் நானும் பிளாக் கமாண்டோ என்று என்னால் பெயரிடப்பட்ட கருப்பு பூனையும் அறிமுகமானோம். நட்புறவு தட்டுப்படுவதற்கும் கெட்டிப்படுவதற்குமான கால தேச வர்த்தமானங்களை துல்லியமாக பவர் பாயிண்ட் வரைகோடுகளில் விளக்கிவிட முடியுமா என்ன? அது ஆணா பெண்ணா தெரியாது. அதற்கு எத்தனை வயது தெரியாது. அது எங்கிருந்து வருகிறது தெரியாது. அதற்கான நீள்வட்ட பாதையின் ஆரம், விட்டம், சுற்றளவு எதுவுமே தெரியாது. விளங்கவியலா சீட்டு குழுக்கள் அணைய வாழ்வியக்கத்தில் குறை காலம் கூட்டு சேர்ந்தது போலவே கையாட்டி விடைபெறாமல் காணாமல் போனது. தாறுமாறாய் சீரிப்பாயும் 2, 3, 4 சக்கர வாகனங்களில் அறைப்பட்டிருக்குமோ என்ற நினைப்பில் அடிவயிறு கலங்குகிறது. நான் தரும் தண்ணீர் பால் சோறை விட மேலான அறுசுவை சைவ அசைவ பதார்த்தங்கள் அதற்கென்றே ஓர் அழகிய தட்டில் வைத்து தரப்படும். புதிதாய் திறக்கப்பட்டிருக்கும் உணவு விடுதியின் பக்கமாய் நிழலடர்ந்த மரத்தடியில் குடிபெயர்ந்திருக்கிறது என்று எனக்கு நானே தெரிவித்துக் கொள்கிறேன். மனதின் பாரத்தை இறக்கி வைக்க கண்ணில் படும் மதில் மேல் ஏறிக்கொள்ள பழக வேண்டும். கற்பனையில் கிடைத்த பூனை கால்களோடு என்று என்றேனும் நாங்கள் மீண்டும் சந்திக்க நேர்ந்தால் என்னிடம் சொல்லக்கூடும் என் அருமை பிளாக் கமாண்டோ. அடுத்த கவிதை. கண்ணும் கருத்தும் கருப்பு பூனையும். ஒரு பூனையின் கண்களுடைய பார்வையை பின்தொடர முடியாதவர்கள் அது எலியை மட்டும் தேடுகிறது என்று துண்டு போட்டு தாண்டாத குறையாய் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் முழுவதும் அந்த பூனை எங்கெல்லாம் திரிந்தலைகிறது, எதற்காக சுற்றி சுற்றி வருகிறது என்று எதுவுமே தெரிந்து கொள்ள முயலாதவர்கள். அது யார் வீட்டிலோ பால் பாத்திரத்தை உருட்டி தள்ளி உறிஞ்சி குடிக்க ஓடிக்கொண்டிருப்பதாக பதவுரை எழுதி தள்ளுகிறார்கள். மூடிய என் வீட்டு வாசல் காலையில் திறக்கும் வரை வெளியே மோனத் தவமியற்றி கொண்டிருக்கும் கருப்பு பூனைக்கு பிளாக் கமாண்டா என்று செல்ல பெயரிட்டிருந்தது அதற்கு தெரியுமோ தெரியவில்லை. வீட்டில் புகுந்து ரகளை செய்கிறது என்று குடியிருப்பு வாசிகளில் ஒருவர் சொன்னபோது அத்தனை பொறுமையாக வாசலுக்கு அப்பால் காத்திருந்து தாழ்த்திரவாய் என்று சன்னமாக மியாவிசைக்கும் அந்த அன்பு பூனையையா களவாணி என்கிறார்கள் என்று ஆச்சரியமாக இருந்தது. அன்பும் மரியாதையும் செய்யாத அதிகார வர்க்கத்தினருக்கு எதிராக பூனையும் கிளர்ந்தெழுந்து புரட்சி செய்வது இயல்புதானே. பரஸ்பர மரியாதையும் அபிமானமும் பூனைக்கு மட்டும் பிடிக்காமலா போகும்? உள்ளும் வெளியும் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அப்பால் எல்லா பார்வைகளும் பார்க்க முடியாதவையே. மரத்தின் அடியில் நின்று கொண்டு உச்சி கிளையை அண்ணாந்து பார்க்கும் பூனை பார்வையின் தொலைநோக்கு கருவி மனித பார்வையின் விரிந்தகன்ற கண்களின் வளை அகப்படாது. அதோ அந்த குடிசையில் வாழும் முதியவரை அன்றாடம் தெருவோர பொது கழிப்பறைக்கு வழிநடத்தி செல்லும் குருவால் சாம்பல் நிற பூனைக்கு 200 கண்கள் என்று பெருமையோடு சொல்லிக்கொள்வார் பெரியவர். போன வருட புயலில் வேரறுந்த மரங்களின் நுண் வடிவமாய் கால் பரப்பி இறந்து கிடந்தது இன்னொரு கருப்பு பூனை. பிரம்மாண்ட கார்கள் அணிவகுத்து நிற்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் இல்லாத லிஃப்ட்டுக்குள் நுழைந்தபடி 3ஆம் மாடி தாண்டியிருக்கும் மொட்டை மாடிக்கு ஏறி ஏறி இறங்கியவாறு மழையிலும் வெயிலிலும் நாளொன்றில்
12 மணி நேரம் பார்க்கும் செக்யூரிட்டி 6500 ரூபாய் சம்பளம் போதாதென்று கூறி சிறிது உயர்த்தி தரும்படி கோரியதால் வேலைத்திறன் போதாதென்று வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கிடைக்கும் பற்றாக்குறை ஊதியத்தில் சிறிய மாலையொன்று வாங்கி வீதியோர புதரில் வாகாய் குழி வெட்டி புயலில் பலியான பூனைக்கு இறுதிச் சடங்கு செய்தவர் அவரே. அழுந்த மூடி இருந்தாலும் அவ்வமயம் அந்த பூனையின் கண்கள் நிச்சயமாக ஒரு கணம் திறந்து அவரை அன்பும் நன்றியுமாக பார்த்திருக்குமென்றே தோன்றுகிறது. இனி பிளாக் கமாண்டோ பூனை திரும்பவும் வருமோ தெரியாது. ஆனால் எங்கிருந்தாலும் நான் இருக்கும் திசை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் என்பது என் நம்பிக்கை. நானும் தெரியாத அதன் இருப்பு நோக்கி என் அகக்கண்களை என்றும் திறந்து வைத்திருப்பேன் என்பதும். நன்றி, வணக்கம்.